அதில் குறிப்பாக முதலாவதாக யோசேப்பு. யோசேப்பை குறித்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோவான் 15:1 வாசிங்க. நான் மெய்யான திராட்சச் செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். அதில் குறிப்பாக யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்பு கனி தரும் செடி. இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த யோசேப்புக்கும் இயேசுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்போ யோசேப்பு விற்று போடப்படுவார் 20 காசுக்கு. இயேசு 30 வெள்ளி காசுக்கு விற்று போடப்படுவார். சகோதரர்களால் முதல்ல அடிக்கப்படுவார். முதல்ல அண்ணா காய்பா இவங்க யூதரெல்லாம் அடிப்பாங்க. அப்புறமா கொண்டு போய் புறஜாதிட்ட ஒப்படைச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா யோசேப்பு புறஜாதிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அங்கே போய் சிறைச்சாலையில் இருப்பார். இங்கே பார்த்தா இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அரைச்சி வச்சுருவாங்க. அங்கே யோசேப்போட 2 பேர் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் 2 பேர் இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் சிலுவையில் பரதீசிக்கு போயிடுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரில் ஒருத்தன் மறிச்சிருவான், ஒருத்தன் ராஜா கிட்ட போயிடுவான். இப்படி கம்பாரிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 22லேருந்து 27 கம்பாரிசன் இருக்குது யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான கம்பாரிசன். அப்படி இருக்கும் பொழுது இந்த யோசேப்புடைய மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ பார்க்க போறோம். வாசிங்க ஆதியாகமம் 39:6 வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரா, ஒப்பு கொடுத்துட்டார். வாசிங்க யோவான் 13:3 வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ஒரு யோசேப்பு கிட்ட அந்த போர்த்திபார்னா அவர் ஜெயிலர்னு அர்த்தம். அவர் ஒரு ஜெயிலுடையதானே, அல்லது கரெக்டாக நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 39ஆம் அதிகாரத்தில் இருக்கும், பார்வோனுடைய பிரதானிகளில் அதிபதி அவர். அப்போது பார்வோனுக்கு அடுத்து வெரி இம்பார்ட்டண்ட்டான பொசிஷனில் தான் இருக்கிறார் இவர். இப்போ இவருடைய கையில் தான் எல்லாமே இருக்கு. இப்போ இவர் என்ன செய்கிறாரா, அப்படியே முழுவதுமாக யோசேப்பு கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றார். கொடுத்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான், மற்றபடி எல்லாமே 100% யோசேப்பு மேலே அவருக்கு என்ன இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை பொய்யாக்கக்கூடியதான அல்லது நம்பிக்கையை அவர்கிட்ட எடுக்கக்கூடியதான சம்பவம் ஒன்று வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி போர்த்திபாரின் மனைவி, அதுக்கு கீழே உள்ள சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். போர்த்திபாரின் மனைவியினுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேச விரும்பல. ஆனால் இங்கே பிரச்சனை, இங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. இப்போ இயேசுக்கு முன்பதாக அந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு ஆள் யாரு, பரலோகத்தில் தேவன் இருந்தார். அதே மாதிரி அந்த ஸ்தானத்தில் இருந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிசாசை உண்டாக்கி எல்லாவற்றுக்கும் அவனை தலைவனாக வச்சுட்டார். எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இதான் அவனுடைய மொத்த டிஸ்கிரிப்ஷன். இவங்கிட்ட பிதா, அதாவது தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, தாம் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் இவன் தான் அதிபதி, பிரதானி. இவன் தான் அதுக்கு அதிபதி. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு காப்பாற்றுவது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், பிசாசு எதை காப்பாற்ற போறான்? நம்ம எல்லாரும் தெரிஞ்சபடி காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரும். அப்படின்னா அவன் எதை காப்பாற்ற போறான் அப்படின்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தரை மீட்டிட்டு வர்றதை மட்டும் காப்பாத்துறது அல்ல, உங்ககிட்ட கொடுத்ததை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு பேரும் என்னது, காப்பாத்துறது. இப்போ உங்ககிட்ட தோட்டத்தை ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. இப்போ ஆதாமுக்கு எதிரி யாரும் கிடையாது, ஆண்டவருக்கு எதிரி இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். ஆனா ஆதாமு கிட்ட கொடுத்து சொன்னாரு, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அந்த காப்பாத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ வாண்ட் டு வாட்ச் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு எல்லா சிருஷ்டிப்புகள். இப்போ யோசேப்பு, இந்த பிசாசு, இந்த 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பார்வோனுடைய பிரதானி எல்லாத்தையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டார், மொத்தத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டார். இங்க பிதா இவனை எல்லாத்துக்கும் ஒரு அதிபதியாக காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரு உண்டாக்கிட்டார். ஆனா இப்ப இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரே ஒரு காரியத்துல ஒத்துமை இருக்குது அப்படின்னா, யோசேப்புக்கு எல்லாத்தையும் கையில கொடுத்ததான அந்த பார்வோனுடைய பிரதானி போர்த்திபார் என்ன செஞ்சாரா, அந்த வசனம் வாசிங்க. 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யோசேப்பு சொல்லக்கூடாது 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால்
உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இது மனைவினா என் மாம்சம், அவருடைய மாம்சமா இருக்கு. அந்த மாம்சமா இருக்கிறதுனால அதை தவிர அதை ஒன்றை மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு. மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. இது யோசேப்பு சொன்ன வார்த்தை. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் பிசாசுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு சிங்காசனத்தில் மட்டும் அவர் பெரியவராக இருப்பார். இதே வார்த்தையை பார்வோன் ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல யோசேப்பை பார்த்து. 39 வாசிங்க, 41, 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கக் கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். இதுதான் போர்த்திபாரோட வீட்டில் நடந்துச்சு. எல்லாத்துலேயும் போர்த்திபார் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. ஆனால் மனைவியை மட்டும் அவர் எனக்கு விலக்கி வைத்தார். இதுதான் தேவன் பிசாசுக்கு செஞ்சாரு. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. சிங்காசனத்தில் மட்டும் அவர் என்னவா இருந்தாரு? பெரியவராக இருந்தார். இப்போ இதே காரியத்தை தான் இயேசுவுக்கும் நடக்குது. வாசிங்க, பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்குச் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்ப இயேசு கிட்ட எல்லாத்தையும் பிதா ஒப்பு கொடுத்தார். யோவான் 13 வாசிச்சோம். பிதா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரு. ஆனா இயேசு எப்படி இருந்தாரா? அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். சாத்தான்கிட்ட கொடுத்தாரு. அவன் என்ன செஞ்சானா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க பார்ப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரே ஒரு ஸ்டெப் தான் அவனை கீழே வச்சிருக்கிறார். இப்போ எனக்கு என்ன தோணுது? அந்த ஸ்டெப்பும் நான் ஏறுவேன், அந்த இடத்துல சிங்காசனம் போடுவேன், தலைவன் ஆவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவனுங்கிறது யாரு? இயேசுதான் தலை. அப்போ அவனுக்கு என்ன தோணுது? எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த ஒன்று மட்டும் இருக்குல்ல, அது எனக்கு வேணும். இப்போ இதே காரியம்தான் யோசேப்புக்கு வந்துச்சு, இதே காரியம்தான் இயேசுக்கு வந்துச்சு. ஆனால் அவன் சொல்ற வார்த்தை, பார்வோன் போர்த்திபார் உன்னை மட்டும் எனக்கு விலக்கி வச்சிருக்காரு, மிச்சம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. பார்வோன் சொல்றாரு, சிங்காசனத்தில் மட்டும் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் நம்மளை பர்பஸாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை விட்டு நம்மளை விலக்கி வைக்கிறார். நம்ம கிட்ட நம்பி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது நான் சொல்லக்கூடியது, அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த வரமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கர்த்தர் எல்லாத்தையும் 100%, 99% கொடுத்துறாரு. ஒன்னே ஒன்று மட்டும் கண்டிப்பா கர்த்தர் விலக்கி வைப்பார். ஒன்னே ஒன்று மட்டும், அந்த ஒன்றை வேணும், அந்த ஒன்றை சுதந்திரிக்கணும் அப்படின்னு உங்களை தூண்டுறது தான் பிசாசினுடைய சித்தம் அல்லது பிசாசினுடைய விருப்பம். காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் அந்த ஒன்றை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 99 உங்களை விட்டு போயிடும். அவனுடைய ஒரே ஆண்டவர் பாருங்க, 99 வச்சுக்கிட்டு ஒன்றை கொடுக்க சொல்ல, ஒன்று கொடுத்துக்கல. எவ்வளோ ஒரு பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அத்தனையும் கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று மட்டும் வேணாம் பாரு. ஆனா பிசாசு நம்மளை தூண்டுறது என்னவா இருக்கும்னா, அந்த ஒன்றை மட்டும் எடுக்க சொல்லுவான். அந்த ஒன்றை நீ எடு, அந்த ஒன்றுல தான் எல்லாமே இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, தோட்டத்தை முழுக்க கொடுத்தாச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஒரு மரத்தை மட்டும் நீ சாப்பிடாத. இப்போ என்ன நடந்துச்சு? தோட்டத்தில் உள்ள சகலவித விருட்சம், ஜீவ விருட்சம் அத்தனைக்கும் அதிகாரி, எதை வேணாலும் சாப்பிடலாம். இப்போ பாருங்க, இன்னைக்கே நமக்கு இவ்வளோ சாப்பிட்றதுக்கு வெரைட்டிஸ் இருக்கு. ஆதாமுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்திருக்கும், அதுவும் தோட்டத்துக்குள்ள எவ்வளோ இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒன்று மட்டும் எது வேணாங்கிறாரோ அதுதான் சொல்றது, விலகி இருக்க சொல்லி. ரட்சிப்புக்கு அது மிக முக்கியமான விஷயம். ஆண்டவர் சில விஷயங்களை அதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்த்திபாரின் மனைவி செய்யறது போர்த்திபாரின் மனைவிக்கு தவறாக தெரியல. அந்த அம்மா கரெக்டுன்னு தான் சொல்றேன், ஏன்னா அன்னைக்கு ஊர் சட்டப்படியே சரிதான், கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவன் சொல்றான், தேவனுக்கு முன்பாக என்ன ஒண்ணு விலக்கி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். இப்போ இந்த விஷயம் ஆதாமுக்கு எதுல வரல? நன்மை தீமையத்தக்க விருட்சத்துல வரல. ஆண்டவர் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, அந்த ஒன்றை மட்டும் சாப்பிட வேணான்னு சொன்னாரோ? அவன் கேட்டான், ஆமா சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காரு, அதை சாப்பிடு. எது உனக்கு வேணான்னு ஒன்று சொல்லப்படுகிறதோ அதைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாறுபாடான சந்ததி விட்டு விலகி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, வெறும் மனுஷனை மட்டும் விலகுறது இல்ல. கர்த்தர் சில நேரங்களில் உங்களையும் என்னையும் ஒரு உயர்வுக்காக, அது கூட எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக?
இப்ப இந்த போர்த்திபார் வீட்டுல யோசேப்பு அந்த உண்மையா இருந்தனுடைய விளைவு அடுத்து என்னாச்சு, ஒரு உயர்வு வந்துச்சு. போர்த்திபாருக்கும் மேல போயிட்டான், பிரதானிக்கும் மேல போயிட்டான். ஆனா இப்பவும் சிங்காசனத்தில் மட்டும் நான் உயர்ந்திருப்பேன். இப்போ யோசேப்பு பர்ஃபெக்டா இருந்துட்டாரு. சாவர வரைக்கும் அவர் என்ன நினைக்கல, ராஜாவை தள்ளிட்டு நான் என்ன செய்யணும், ராஜாவாகணும், பார்வனை தள்ளிட்டு நான் பார்வன் ஆகணும், அந்த மாதிரி நினைக்கல. இப்ப மேதிய பெர்ஷியா ராமன் சாம்ராஜ்யத்துல தரியும் அரசாலும் போது ஒரு சில ராஜாவை கொல்றதுக்கு வகை பார்த்தாங்க, மொர்தெகாய் காப்பாத்தினாருன்னு இருக்குது. அந்த மாதிரி அவன் ஆசைப்படல, எதுவுமே செய்யல. எப்பவுமே அதான் வசனம் சொல்றது, போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் நமக்கு. அதனால நம்ம ஒரு இடத்துல என்ன நினைக்கணும், இன்னும் அப்படிங்கிறத விட, ஆண்டவரே இந்த இடத்துல என்ன வச்சிருக்கீங்க, இப்ப வச்சிருக்கிற இடத்துக்கு நான் பெர்ஃபெக்ட். அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும், அந்த ஒன்னை விடுங்க, அதை விட மேல ஒரு இடத்துல வைப்பாரு. ஆனா அங்கேயும் ஒன்னை விட சொல்லுவாரு, அதையும் ஒண்ணு விடுங்க, அதை விட மேல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. அங்க ஒண்ணு விட வேண்டியிருக்கும். இப்படி அந்த ஒரு டெஸ்ட் ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஒண்ணு மட்டும் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு. அந்த ஒரே ஒரு காரியம் மட்டும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் சாப்பிட வேணாம்னா அவங்களுக்கு அந்த சுகர் சாப்பிட்றதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்டே இருக்கும். மிச்சம் எவ்வளோ காரம் இருக்கும், துவர்ப்பு இருக்கும், அப்புறம் அறுசுவை, மிச்சம் 5 சுவை இருக்கு. அந்த 5 சுவை அவங்களுக்கு புரியவே புரியாது. அந்த ஒரு சுவை தான், ஏன்னா அது வேணான்னு சொல்லப்பட்டது. சில நேரத்தில் நமக்கு எல்லாம் ஓகேன்னு இருப்பாங்க, டாக்டர் ஏதோ ஒன்று சொல்லுவார், இதை மட்டும் விட்டுருங்கன்னு. ஆனால் அந்த ஒன்று மட்டும் தான் நமக்கு ஊர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒன்று அது சொல்லும் போது கூட எப்படி சொல்லுவோம் தெரியுமா, டாக்டர் எல்லாம் சொன்னாரு, அந்த ஒன்று மட்டும் வேணான்னு இருக்கிறாரு அப்படின்னு அதை நம்ம மென்ஷன் பண்றோம்ல. ஆனால் நமக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயத்த நாம யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம யூஸ் பண்றது மிஞ்சி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சகல வித விருட்சங்கள் கொடுத்தாரு, ஆதாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரா? அந்த விருட்சம் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரா? இப்பவே நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிக்கல இல்லையா? நமக்கு என்ன கண்ணுக்கு படுதோ, என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் சாப்பிட்றோம். ஆதாமுக்கு ஆண்டவர் வேர்ல்டையே கையில் கொடுத்துட்டாரு. இப்போ ஆதாம் அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாரான்னு இல்லை. அவர் என்ன செய்வார், அவருக்கு தேவை என்னவோ அதை மட்டும் சாப்பிட்டுருப்பாரு, டேஸ்ட் பார்த்து பேர் வச்சிருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். அதை தவிர்த்து அவர் வேணான்னு சொன்னது ஒன்னே ஒன்று தான், அந்த ஒன்றை சாப்பிடணும்னு அவன் உணர்த்தலாம் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு விலகு நீ ரட்சிக்கப்படுவாய், அதை விட்டு விலகு நீ உயர்த்தப்படுவாய். நான் என்னுடைய இதுல இருந்து உங்களுக்கு சொல்றேன், உங்களை கர்த்தர் ஒரு விஷயத்தை விட சொன்னார்னா, நான் சொல்றேன் விட முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். கண்டிப்பாக அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும். அது சில இடத்துல இப்போ என்னை யூகே விட சொன்னார் ஆண்டவர். யூகே விடன்னு சொன்னும் போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால், நான் இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு டாப் சிட்டி, ஒரு பிரைட்டன்லேயே ஒயிட் ஹாக்னு இடம், ரொம்ப அழகான சிட்டி, வசதியான வாழ்க்கை. நான் தான் அங்கே, அந்த மொத்த இதுக்கும் நான் தான் அங்கே அப்படி இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அதை விட்டுட்டு வான்னு சொல்கிறார். அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ என்னை கர்த்தர் விட சொன்னது அந்த ஒரே ஒரு வேலையை மட்டும். அந்த ஒரு வேலையை நான் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தா இவ்வளவும் எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இவ்வளோத்தையும் கர்த்தர் எனக்கு காட்டலை, அந்த ஒன்று விடுன்னு மட்டும் சொன்னார். அதை விட்டா இது கிடைக்கும். ஆனால் இதை காட்டிட்டு அதை விடுன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அதை விடு, நான் இதை காட்டுறேன் பாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். நீ போ, நீ பெரிய ஜாதி ஆக்குங்க, அப்புறமா நான் போறேன்னா ஒத்துக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மகிட்ட கேட்கறது ஒபீடியன்ஸ். அந்த ஒபீடியன்ஸ் எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ்னா, நீங்கள் அவர் என்ன சொல்றாரோ அதை விடக்கூடியதாக இருக்கணும்.